ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் மிக கொடூரமாக தாக்கிக் கொள்ளக்கூடிய முதலையும் பாம்பு இனங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மிகப்பெரிய பாம்பான ஒரு பச்சை அனகொண்டாவும் நேருக்கு சண்டையிட்டா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். உண்மையிலே இந்த சண்டை நடந்தால் அது ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ரெண்டு உயிரினங்களுமே இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான உருவனத்தில் சேர்ந்தது. சரி, இந்த ரெண்டு கொடிய உயிரினங்களும் நேருக்கு சண்டையிட்டா யார் ஜெயிப்பான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்குள்ள உடல் அளவில் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம். உடல் அளவில் முதலைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 400 பவுண்ட்ல இருந்து 800 பவுண்ட் வரைக்கும் இடைவெளி தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் தரையிலிருந்து 1.2 அடி உயரமும் கிட்டத்தட்ட 15 அடி நீளத்தையும் எட்டுமா. அதே சமயம் பச்சை யானைகள் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 550 பவுண்ட் வரைக்கும் இடைவெளி தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 22 அடி நீளமும் 12 அங்குலம் விட்டமும் கொண்டிருக்குமா. ஆனால் என்னதான் இருந்தாலும் உடல் அளவில் பச்சை யானைகளை விட ஒரு நல்லா வளர்ந்த முதலைக்கு அதிக நன்மை இருக்கு. சரி, அடுத்து முக்கியமானது இதுக்கு ரெண்டுக்குள்ள வேகம் மற்றும் இயக்கத்தில் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம். முதலைகளை பொறுத்த வரைக்கும் நிலத்துல குறுகிய தூரத்துல கிட்டத்தட்ட மணிக்கு 30 மைல் வேகத்தில் ஓடக்கூடியதான். அது மட்டும் இல்லாம சராசரியா கிட்டத்தட்ட நடக்கும் போதே 2 to 9 மைல் வேகத்தில் நடக்குமா. அது மட்டும் இல்லாம முதலைகள் தண்ணீர்ல கிட்டத்தட்ட 20 மைல் வேகத்தில் நீந்தக்கூடியதான். அதுக்கு முக்கிய காரணம் அதோட வால் தானா. அதோட வாழை பயன்படுத்தி தண்ணீர்ல மிக வேகமா செயல்படுமா. அதே சமயம் பச்சை யானைகள் பொறுத்த வரைக்கும் நிலத்துல வெறும் 5 மைல் வேகத்திலே ஓடக்கூடியதான். அது மட்டும் இல்லாம தண்ணீர்ல கிட்டத்தட்ட 10 மைல் வேகத்தில் நீந்தக்கூடியதான். வேகம் மற்றும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா முதலைகளுக்கே அதிக நன்மை இருக்கு. அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் திறனில் யாருக்கு அதிக நன்மை இருக்குன்னு பார்ப்போம். தாக்குதல் திறனை பொறுத்த வரைக்கும் பச்சை யானைகள் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு கொடூரமாக வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினம். அதாவது இரையை மறைஞ்சிருந்து இரையை ஒரே கடி கடிச்சு தன்னோட இரையை உடலை வச்சு பயங்கரமாக இறுக்கி கொள்ளுமா. உங்களுக்கு இன்னும் புரியுமான்னு சொல்லணும்னா அனகோண்டாக்களை கடிக்கிறதோட தன்னோட இறுக்கத்தையே நம்பி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 100 டன் அழுத்தத்தில் இருக்குமா. அது எவ்வளோ பெரிய விலங்கா இருந்தாலும் சுக்குநூறா நொறுக்கி கொள்ளுமா. அதாவது இன்னும் புரியுமான்னு சொல்லணும்னா ஒரு நல்லா வளர்ந்த ஒரு யானை உங்க நெஞ்சு மேலே ஏறிண்டா எவ்வளோ அழுத்தம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு சமமா அது இருக்குமா. அதே சமயம் முதலையிலையும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அதுவுமே ஒரு கொடூரமாக தாக்கி கொள்ளக்கூடிய உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குல ஒன்று. அதாவது தண்ணீர்ல மறைஞ்சிருந்து இறைய கடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் முதலையோட பற்களும் அதோட கடி சக்தியும் ரொம்பவுமே பயங்கரமானதான். தாக்குதல் திறனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சரிக்கு சமமான நன்மையை வச்சிருக்கு. சரி, முடிவு கூறுவோம். இந்த ரெண்டு கொடூர விலங்குகளும் நேருக்கு சண்டையிட்டா யார் ஜெயிப்பா. அனகோண்டாக்கள் மிகப்பெரிய உடல் அமைப்பையும் பதுங்கி இருந்து பயங்கரமா தாக்கக்கூடியதா இருந்தாலும் ஒரு முதலையோட தோலும் மண்டையோடும் ரொம்பவுமே கனமானது. ஒரு நல்லா வளர்ந்த ஒரு முதலையை ஒரு பச்சை அனகோண்டாக்கள் ஒரே கடியில கடிச்சு இருக்கிறதுங்கிறது சாத்தியமற்றது. அது மட்டும் இல்லாம முதலையோட தோலும் உடலும் ரொம்பவுமே கனமானது. அது மட்டும் இல்லாம முக்கியமானது இதோட பற்களும் கடி சக்தியும். அதே சமயம் அனகோண்டாக்களோட தோலும் உடலும் ரொம்பவே மென்மையானது. அனகோண்டாக்களோட பாதுகாப்பை சீக்கிரமாவே முறியடிக்கும். ஒரு முதலையோட ஒரு கடி அனகோண்டாவோட உடம்புல விழுந்தாலும் அனகோண்டாக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். சரி, ஒருவேளை அனகோண்டாக்கள் முதலையை பதுங்கி இருந்து தாக்கினாலும் முதலையை சுருட்டு தான் முயற்சிக்கும். ஆனால் அதே சமயம் முதலைகள் அனகோண்டாக்கள் விட பல மடங்கு வேகமானது மற்றும் சுறுசுறுப்பானது. அப்படி பதுங்கி இருந்து கடிச்சாலும் முதலைகள் கண்டிப்பா அதிலிருந்து தப்பிச்சு அனகோண்டாக்களை பயங்கரமா கடிச்சு கொதறி கொள்ளும். ஒரு நல்லா வளர்ந்த ஒரு பச்சை அனகோண்டாவால ஒரு நல்லா முழுசா வளர்ந்த முதலையை கண்டிப்பா கொல்ல முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.